வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்ட்ராட்டஜி வந்து ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி. இது வந்து நம்ம பழைய நம்ம கிட்ட இருந்தது, அதை விட இது கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அப்டேட் ஆகிருக்கு. இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜின்றது ரொம்ப சிம்பிள். மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம எந்த கேண்டில் தேவைப்படுமோ அந்த கேண்டிலை முன்கூட்டியே போட்டு வச்சுட்டு அந்த கேண்டிலுடைய ஹையை கட் பண்ணா பை, லோவை கட் பண்ணா செல் அப்படி நம்ம போட்டுக்கலாம். இதுதான் வந்து ஜென்ரலாக பண்ணுறது. இப்போ இதில் வந்து நம்ம சில மாடிஃபிகேஷன்ஸும் சில ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்கோம். என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இதில் நம்ம கேண்டில் நம்பர் வந்து நம்ம முன்கூட்டியே டைப் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நம்ம வந்து 15 நிமிஷம் சார்ட் வேணும் அப்படின்னா 15 நிமிஷம் சார்ட் போட்டுட்டு, இல்லை 5 மினிட் சார்ட், எந்த சார்ட் வேணுமோ அந்த சார்ட் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு எந்த கேண்டில் நமக்கு பிரேக் அவுட் நடக்கணுமோ அந்த கேண்டிலுடைய நம்பரை நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு 13வது கேண்டில்னா 13வது கேண்டில்ன்றதை நம்ம டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த 13வது கேண்டிலுடைய ஹை அண்ட் லோ வந்து மார்க் ஆகிடும். ரெண்டாவது, நம்ம யூஸ்வலா வந்து அந்த கேண்டில் டச் ஆன உடனே நம்ம செல் எடுப்போம், இல்ல அடுத்த கேண்டில்ல செல் எடுப்போம். இப்போ இதுல நம்ம ரெண்டு ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். என்னன்னா 3 ஆப்ஷனும் இருக்கு. ஒன்னு வந்து இமீடியட் போட்டோம் அப்படின்னா அந்த கேண்டிலை தொட்ட உடனே, அந்த கேண்டில் வந்து சப்போஸ் லோவோ இல்ல ஹையோ தொட்ட உடனே நமக்கு செல் எடுக்கும். இன்னொரு ஆப்ஷன் ஆன் கேண்டில் கம்ப்ளீஷன், அதை தொட்டுட்டு அடுத்த கேண்டில்ல வந்து நமக்கு செல் எடுக்கும் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம். மூணாவது ஹைலோ பிரேக் அவுட். ஹைலோ பிரேக் அவுட்னா நம்ம போட்டிருக்க கேண்டிலுடைய ஹையை கட் பண்ணி ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகணும், அந்த கேண்டிலுடைய லோவை கட் ஆகும்போது நமக்கு ட்ரேட் எடுக்கும். உதாரணத்துக்கு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், இதுக்கு முன்னாடி வந்து இந்த கேண்டிலுடைய ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆகலை, ஆனால் இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. க்ளோஸ் ஆகிட்டு இந்த ஹையை கட் ஆன உடனே பை எடுத்திருக்கு. இது வந்து பிரேக் அவுட்டில் இருக்கக்கூடிய 3 ஆப்ஷன். இது மட்டும் இல்லாமல் பஃபர் பாயிண்ட் கொடுத்துருக்கோம். பஃபர் பாயிண்ட்ன்றது ஒரு கேண்டிலுடைய ஹை அண்ட் லோ மேலே சில டைம்ல சில பிசுறு மாதிரி தட்டும், ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் மேலே போயிட்டு கூட வரலாம். அதனால சப்போஸ் நமக்கு ஒரு பஃபர் பாயிண்ட் ஒரு 10 பாயிண்ட் போட்டோம் அப்படின்னா ஹைக்கு மேலேயும் கீழேயும் 10 பாயிண்ட் கேப் விட்டுட்டு இந்த இடத்துல எடுக்கும். உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு 3வது கேண்டில் போடுறோம் அப்படின்னா சாதாரணமாக 3வது கேண்டிலுடைய ஹை அண்ட் லோக்கு மேலே, ஹைக்கு மேலே ஒரு 10 பாயிண்ட் கேப் இருக்கும், லோக்கு கீழே 10 பாயிண்ட் இருக்கும். இது நம்ம பஃபர் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த பஃபர்லாம் நமக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பஃபர் வேண்டாம் அப்படின்னா நம்ம பஃபரை 0 போட்டோம் அப்படின்னா எக்ஸாக்ட் கேண்டிலுடைய ஹை அண்ட் லோவுடைய லெவலை வந்து ஃபார்ம் ஆகிடும். இதுதான் இந்த கேண்டில் வந்து ஹைலோ பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி. இது வந்து பிரேக் அவுட் மாதிரி யூஸ் பண்ணுறவங்க, ஓப்பனிங் ரேஞ்ச் பிரேக் அவுட் யூஸ் பண்ணுறவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஒரு வீடியோவில் ஒரு புது ஸ்ட்ராட்டஜி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.